ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? ஒரே விஷயம் தான்மா, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது, தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, ஜப்தாகிறது, என்பி ஆகிறது, குழந்தைகளோட உடனைகள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான். 4ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்தில் குரு, காம்பினேஷன் இஸ் நாட் குட். உண்மை சொல்லலாம் அதுதான். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு கடவுள் ஒரு ஜோக்கர் சீட்டை லாஸ்ட்டில் கொடுத்து கட்டை அப்படியே மாற்றி ஜெயிக்க வைக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் ராகு தான். ராகு போய் உட்காந்துருக்கிற இடம் 3ஆம் இடம், அசாத்தியமான வலிமையும் பலத்தையும் கொடுக்குறது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது. அதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி நீங்கள் அப்படியே அதுலேருந்து மேலே வந்துட்டு இருப்பீங்க. டைட்டானிக் ஷிப்பே முழுகினாலும் எப்படி லாஸ்ட்டில் ஹீரோயின் கையை பிடிச்சி மேலே வந்துட்டாங்களோ, அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த டைட்டானிக் ஷிப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரி எவனோ ஒருத்தவங்களாவது காப்பாற்றுவான். அது வேணால் சொல்லலாம். அஷ்டமத்தில் குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு கேஸு, நிறைய பேருக்கு மெமோ வர்றது, சில பேருக்கு நோட்டீஸ் வர்றது, அனிமா வீட்டுக்கு வர்றது, இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத அரெஸ்ட்டு, சில பேருக்கு யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி விஷயங்கள். மெயினாக என்டர்பிரனர்ஸ், கார்பரேட் லெவலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தயவுசெய்து அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துங்க. பேங்க் மூலியமாக ப்ராப்ளம் வரும், யாரோ கூட வேலை செஞ்ச சபார்டினேட்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு ட்ரப்போம். மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், தனுசுல பிறந்த இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இஷ்யூங்களில் கவனமாக இருக்கணும். பசங்களுக்காக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி வரும், அதிகமான செலவு, சுப விரயங்களாக இருக்கும், ஆடம்பர விரயங்களாக இருக்கும், இருக்கிறதே மறுபடியும் வாங்குற மாதிரி. பசங்களுடைய படிப்புக்காக செலவு, எஜுகேஷனுக்காக செலவு, ரொம்ப அதிகமாக நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள் நம்ம வேலைக்கு போனாலும் சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது என்னென்னா அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண வைப்பேன். அதான் என்ன, வேறு ஊருக்கு போகணும், வேறு நாட்டுக்கு போகணும், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு போகணும், வேறு மொழி பேசக்கூடிய சமூகத்தின் பக்கத்தில் நம்ம உட்காந்துக்கணும். அப்போ யுவர் திங்ஸ் ஆர் நார்மல். ஒரே விஷயம் தான்மா, ஜாதகத்தில் இவ்வளோ கடுமையான கிரகங்கள், நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் போய் மறையும் போது ஒரே பரிகாரம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் சுவாமிக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குருமாரில் எடுத்துங்க, சாய்பாபாவை எடுத்துக்கங்க, ராகவேந்திரரை எடுத்துக்கங்க. வியாழக்கிழமை இல்லையா திங்கக்கிழமை மத்தியானம் நீங்கள் சாப்பிடாதீங்க, காலையில் நைட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. இது பயங்கர பரிகாரம். இது பண்ணுற ஒரு வேலை சாமானிய வேலை கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு 5 வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அப்படியே ஸ்லோவாக கம்மியாகிறது தெரியும். மூச்சே விட முடியலங்கிற நிலைமையில நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிருவான். ஓ ரைட், ஓகே, இப்போ நான் பழிச்சிருவேன் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். அதனால் விரதம் இருக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்ப்பிணியாக இருக்காங்க, இல்லை வீட்டில் பெரியவங்களாக இருக்காங்க, அப்போ அவங்க விரதம் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், காலையில் நைட்டும் உப்புமா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது. போடாமல் மத்தியான நேரம் சாப்பிட முடியாமல் இருந்தால், சாப்பிடாமல் இருந்தால் பெரிய. ரெண்டாவது, சரி நீங்கள் என்ன பண்ணணும், அன்னதானம் செய்யணும். திங்கக்கிழமை மத்தியானம் தயிர் சாதம் தானம் பண்ணணும். யாருக்கு பண்ணணும், பெண்களுக்கு தானம் பண்ணணும். ஒரு 5 பேர் பெண்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு, இல்லை அட்லீஸ்ட் ஒரு பொட்டணமான வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க ருசிப்பாங்க. இதில் என்னென்னா, அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது எதிர்பாராத துட்டு, எதிர்பாராத மணி, இதெல்லாம் வரும். அதாவது என்ன, பசங்க மூலியமாக வர வேண்டிய பணம், பேங்க்லேருந்து உங்கள் கிளியரன்ஸ் ஆகி வர வேண்டிய பணம், அரியர் பணம், லாட்ரி பணம், புரியுதா, இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஜப்தான நகைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய தகுதி பிறக்கும்.
இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி முடிப்பீங்க நிறைய இடங்கள்ல. கோர்ட்டில் வந்து பிரச்சனை ஓடின்னு இருக்கும், அவுட் ஆஃப் கோர்ட்டில் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் குரு போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய உறவுகள். உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ தப்பான ரிலேஷன்ஷிப்பு, தப்பான சேர்க்கை, தப்பான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. மெயின் உங்களால் முடிஞ்சுன்னா முடிஞ்சுன்னு சொல்லணும், முடியலன்னா முடியலன்னு சொல்லணும். இல்லைன்னா ஐயோ அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் போய் பணத்தை கட்டுற மாதிரி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லோன் அவங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க, லாஸ்ட்டில் அவன் ஓடி போயிடுவான். ரொம்ப ரொம்ப சார் நானும் அவனும் நகையும் சதையும் மாதிரி சார். அவன் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தெரியும் சதையும் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனால் எல்லா இஎம்ஐ நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மெயினாக அண்ணன் தம்பி கூட நிறையா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான பரிகாரம் நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அன்னதானம் செய்வதுன்னு ஒன்று. இதை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஹெல்த் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மெயினாக அஜீரண கோளாறு, அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள்ல சத்து கவனமாக இருக்கும். கண்டிப்பா. இப்ப அடுத்தவங்களுக்காக பணம் வந்து விரயமாகும் சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும்? அவர்களுடைய கடன் தொல்லை அப்படின்றது நீங்குமா? அவங்க கடன் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லாம் க்ளோஸ் ஆகும், கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளோஸ் ஆகும். இவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும். ஆனால் இது மற்றவங்களுக்காக அப்படின்னு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும். கண்டிப்பா. இப்ப மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 85% நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்ல குழப்ப நிலை அடையக்கூடாது. ஃபிக்ஸ்டாக ஒன்றுன்னா ஒன்று அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போகணும். லாஸ்ட் மினிட்ல இது ஜாஸ்தியாக வருமோன்னு நினச்சி பயப்படுத்து சம்மந்தம் இல்லாமல் படித்து அங்கே போய் இருக்கிறத கரெக்டாக எழுதாமல் இந்த மாதிரி குழப்ப நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, தனுசு ராசி நண்பர்கள் எந்த விதத்துலையுமே சரி பெரியவங்களை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்கிறது, பெரியவங்களுடைய சாபத்தை வாங்காமல் இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது சாபம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் தயவுசெய்து பெரியவங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு பசங்களை திட்டாதீங்க, பெரியவங்களை கரெக்டாக கவனமாக யூஸ் பண்ணிங்க, நல்லா இருப்பீங்க. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? அதாவது பசுமாடுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ, அகத்திக்கீரை தானம் பண்ணுறது, ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் போய் பசுமாடு தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு எனக்கு காசு பணம் இருக்குன்னா ஒரு குட்டி வெள்ளியில் பசுமாடு வாங்கி எங்கேயாவது மடங்களுக்கு தானம் பண்ணலாம். அங்கே பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, வேதம் படித்த பிராமணர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு கெட்ட பலன்கள் அப்படியே 50% மாறும். இனி எனக்கு கொஞ்சம் பணம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பசுமாடை வாங்கி தானம் பண்ணலாம். பணமே இல்லை சார் என்கிட்ட, நான் சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுறேன்னா மாட்டு தொழுவத்தில் போய் அரை மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். திங்கக்கிழமை மத்தியான நேரம் ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு பராபவாண்டு முடிகிற வரைக்கும் மாட்டு தொழுவத்தில் போய் ஜம்முன்னு பசுமாடு உட்காந்துருக்கும். நீங்கள் ஐயோ நாறுதேன்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. இது பெரிய ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு. அதாவது இந்த பரிகாரம் நான் சொல்கிறதுக்கே நான் பெரிய ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம் பில்ல வந்து டக்குன்னு குழந்தெல்லாம் பிறக்கும். பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துட்டு வருவாங்க. 3 மாதத்தில் டக்குன்னு அந்த ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. குருஸ்தானம் அதிகமாக வேலை செய்யும்போது, அஷ்டமத்தில் குரு உட்காரும்போது மாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்திங்கன்னா லைஃப் மாறும். பிலீவ் மீ இட் வில் ஹேப்பன். தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கான்? சும்மா ரஜினிகாந்த் மாதிரி தான் அதிர்து இல்லை. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு தன் வீட்டை தானே பார்க்க போகிறார் சார். அது ஒரு 2-3 மாதம் தானே. அதுக்கப்புறம் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அப்போ வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், திருமணம் செய்யலாம், குழந்தை பாக்கியம் பெறலாம், வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், ப்ரமோஷனோட உத்தியோக உயர்வு வரும், வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும், புதிய வீடு, வாசல், இதெல்லாம் நிலம் இதெல்லாம் வாங்கலாம். ஊர் பஞ்சாயத்து பண்ணாமல் உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்துக்கு புதிய தொழில் அமையும். தாராளமாக ஆரம்பிக்கலாம். கோபத்தை விட்டுருங்க. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால் அப்படிங்கிறத விட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். இதை எல்லாத்த விட மனைவி மக்களோட கூடி வாழலாம். இந்த கூடி வாழறதுங்கிறது அற்புதமான பலனை தரும். மனைவியோட இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் போகும். குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையும். நீங்களே படிக்கலாமா சார், நான் போய் படிக்கட்டுமா, நான் படிக்கிற பையன் சார், நான் போகட்டுமா அப்படின்னா போய்ட்டு வாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிங்க, உங்களை எக்யூப் பண்ணி. இப்போ நம்ம கூட டெய்லி ஜோதிடம் இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண்ணிங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கோவில், போக வேண்டிய கோவில் எங்கே அப்படின்னா திருச்செந்தூர் இல்லைன்னா ஆலங்குடி. இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் போயிட்டு வாங்க.
அதிகமான வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷமும். பசும் சாணத்தில் உருண்டை செஞ்சு வெத்தலை மேலே வச்சு அதில் குழி செஞ்சு நெய் ஊற்றி தீபம் போட்டிங்க அப்படின்னாலே அற்புத பலன் கிடைக்கும். ஸ்வர்ண தீபம்னு பேர். தங்கத்தில் விளக்கு. இன்றைக்கி இருக்கிற தங்க விலைக்கு தங்கத்தில் தீபம் போட முடியுமா? அதுக்கு தான் ஆன்மீகத்தில் ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்தாங்க. தங்கத்தில் விளக்கு, சொர்ண தீபம், பசும் சாணம் போடுறது. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மன நிம்மதியும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதை எல்லாத்தோட இழந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும். வாயை கட்டிடுங்க, கோபப்படாதீங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது பலதரப்பட்ட மக்களோடு இருக்கிறீங்க. எல்லோருமே ஒரு ஆன்மாவாக நினைத்தால் இந்த வருஷம் உங்களுக்கு சுப வருஷமாக இருக்கும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, சிரித்த முகம், தாய் மீது பற்று அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மனசை கடவுள் கொடுத்தார். இந்த பராபவ ஆண்டில் இந்த நல்ல மனதிற்கு நல்ல பரிசுகள் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்கு ஏன் நல்ல மனசுன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான் ராசிக்கு அதிபதி. இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி தான் இந்த ஆண்டுடைய ராஜா. அப்போ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டு காத்திருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஒரு பயம் வருது, சார் எங்களுடைய ராசிக்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு, 8ஆம் இடத்துக்கு போனா கெடுதல் தானே சார் அப்படின்னு கேட்கிறார். குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு போய் உச்சம் அடைகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக அதிகம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதே ஒரு யோகம். பராபவ ஆண்டுல அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம். 4ஆம் இடம் என்பது உங்கள் தேவைக்கு விட அதிக வருமானம். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வாழறதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்குள்ள வருமானம் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம். அந்த வருமானம் அதிகரிக்கிற போது அழகா ஒரு வீடு கட்டுறீங்க, தேவையை விட அதிக வருமானமே வந்துடுது. அப்படி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து வாங்குவீங்க. நல்ல வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அற்புத யோகம் தனுசு ராசிக்கு அமையுது. அப்ப 4ல் சனி அர்த்தாஷ்டம சனிங்க. பிரச்சனையும் சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த பதில நான் சொல்றேன். அர்த்தாஷ்டம சனி தாங்க, ஆனா நன்மையை கொடுக்குதே, நல்ல சொத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதே. அப்படி மிகப்பெரிய வாழ்க்கை. இதுவரைக்கும் சொத்தே சேரலைன்னு சொல்றவங்களுக்கு நல்ல சொத்து சேருது. 2வது விஷயம், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பாரு. நல்ல தன வருமானம் வரும், திடீரென்று வருமானங்கள் வரும். உள்ளூர்ல வேலை தேடிக்கிட்டு இருப்போம், சரியான வேலை கிடைக்காது. இப்போ நமக்கு அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். யாருக்கெல்லாம் அடுத்த மாநிலத்தில் அடுத்த நாட்டில் வேலை கிடைக்குதோ தனுசு ராசிக்காரங்க தயவு செய்து பயன்படுத்துங்க. பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு, நல்ல தனப்புழக்கம் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்க படிப்புல ஒரு சிக்கல் இருந்தால் ஜூன் மாசத்திலிருந்து அந்த சிக்கல் தீர்ந்துடும். கல்வியில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டே தீரும். அந்த யோகம் இருக்கு. சார் வீடு வாங்குவேன், சொத்து வாங்குவேன்னு சொல்லிட்டீங்க, கார் வாங்குவேனா சார்? பலர் நீங்க கேட்கிற கேள்வி அதுதான். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ற, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. இந்த ஆண்டுடைய ஜூன்லேருந்து பார்க்க போறாரு. ஆண்டு பிறக்கும் போதே 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான வருஷம். நல்ல கார் வாங்குவீங்க, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த ஆண்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க தெரியுமா? லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சுற்றுலா போயிட்டு வருவது, வெளிநாடு போவது. ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாலே வெளிநாடு போகக்கூடிய யோகம் பலருக்கு வந்துருச்சு. வெளிநாடு போயிட்டு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. காதல் விஷயங்கள்ல பெரிய வெற்றி கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு காதலில் தோல்வியடைந்தேன்னு சொன்ன பலருக்கு காதலில் இப்போ வெற்றி கிடைக்கும். ஆண்டுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருவதனால தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும், வேலை வாய்ப்பை தேடக்கூடிய அத்துணை பேருக்கும், இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அது பெரிய யோகம். அதுபோல ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பிஸ்னஸுக்கு லோன் வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். 4ல் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதயத்தில் கொழுப்படைப்பது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அது சிலருக்கு இருக்கலாம். அப்போ உடல்நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கிடுவோம். அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். ஆனால் அந்த ஆண்டு நல்ல பணப்புழக்கம் இருக்குமா, நல்லா இருப்போமா, குடும்பம் நல்லா இருக்குமா, திருமணம் கூடி வருமா,
இதுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் ஆன்சர் இருக்குது உங்களுக்கு. எஸ் எஸ் எஸ்ன்னு பாசிட்டிவ் ஆன்சர். நல்லபடியாக கல்யாணம் முடி வரப்போகுது, நல்லபடியாக வருமானம் வரப்போகுது, ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லாத குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது, பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூட போகுது, உயர் கல்வி கூடி வருது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் காத்திருக்காக. தனுசு ராசிக்கு மிக நல்ல ஆண்டு பராபவம், ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டு. இந்த ஆண்டில் உங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய நல்ல ஆண்டு. 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் புதிய முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வெற்றிகளை தனுசு ராசிக்கு தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தங்கம் போல் மின்னக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது என்பது உண்மை. உங்களுடைய ராசியின் அதிபதி 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் கடகராசிக்குள்ள நுழைவார். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் உறுதியாக நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் உள்ள போகிறார். குரு உச்சமடைகிறார் என்று அர்த்தம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து தான் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கே வரப்போகுது. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் அல்லது 4 வருட காலமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. வேலையில் பிரச்சனை, வேலையில் மன அழுத்தம், கடன் பிரச்சனை, கஷ்டம், இது மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான டார்கெட்டாக இருந்திருக்கும். பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற உங்களுக்கு இப்போ வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தார் சனி பகவான் என்பது உண்மை. ஒரு 3 வருடத்தில் உங்கள் கூட உள்ள அத்தனை பேருடைய சுயநலத்தை கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு உண்மையாக, உணர்வுபூர்வமாக, அன்பாக, பாசமாக இருந்த நபர்கள், நீங்கள் அவங்ககிட்ட அத்தனை பேர்ட்டையும் உண்மையாக இருந்தீங்க. ஆனால் அதற்கான ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சுட்டு உங்கள் மேலே வீண் பழி சுமத்துனாங்களா? நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டீங்க. இப்படி ஏமாந்துட்டோமே, இவ்வளோ தூரம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, எப்படி நம்மளை ஏமாத்துனாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள இன்னும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலையில், தன்னுடைய தொழிலில் உள்ள அத்தனை விதமான நன்மைகளை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஓப்பன் டிக்ளேர் பண்ணவங்க தான் நீங்கள். உங்கள்கிட்ட ஒளிமுறைவே இருக்காது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து வாங்கின அத்தனை பேர்ட்டையும் ஒளிமுறைவு மட்டும்தான் இருக்கும். அப்போ எல்லா பிரச்சனையும் சந்தித்து வந்து தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் செயலிழந்து சிறப்பு எப்போ அடைவோம், சிறப்பாக எப்போ இருப்போம்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல அமரும்போது எப்படி சிறப்பான நிலைக்கு போவோம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு தான் 8ஆம் இடத்துல போனால் பிரச்சனை. ஆனால் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தால் அவங்க தான் தெளிவான சிந்தனைகள் எடுப்பாங்க. யார் யார் ஜாதகத்துலலாம் லக்னம் தனுசு லக்னமாக வந்து குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப் பிரகாசமாக இருக்கும் என்பது உண்மை. இப்போ ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போதும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு இருக்காரு 8லன்னா இப்போ வரப்போகிற குரு, கோச்சார குரு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் என்பது உண்மை. உங்களுடைய வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சி நடக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும், உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை விலகும், பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற தனுசு ராசி அன்பர்களுக்கு கடனை உறுதியாக படிப்படியாக அடைப்பீங்க. ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் தெரியாமல் தான் கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. அதாவது பேரும் புகழும் அந்தஸ்தும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காண்டி ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த 10,000 10 லட்சமாக மாறி இருக்கும். வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டின்னு போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. சில தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய தேவையை விட மற்றவங்க தேவைக்காக கடன் வாங்கினவங்க தான் அதிகம். ஸோ இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் சரி செய்து உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குற நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க. கவலையே பட வேண்டாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. சனி பகவானை உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். குரு பார்வை கோடி புண்ணியமாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறார். பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சொந்த வீடு இல்லாத தனுசு ராசி அன்பர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க. வண்டி வாங்கணும் ஆசைப்படுறவங்க தனுசு ராசிக்காக கண்டிப்பாக வண்டி வாங்கணும் வாங்க. உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசம், புரிதல் ஏற்படும்.
பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அம்மா மேலே பிரியம் அதிகமாக வச்சுருப்பீங்க. அளவு கடந்த பிரியம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அதனாலே பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அம்மா மேலே நீங்கள் அதிகமாக பாசம் வச்சனால தான் உங்கள் மேலே உங்களுடைய பார்ட்னர் நிறையா குறைகள் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்க, என்ன கொஞ்சமாக நேசி அப்படின்னா அவங்க உரிமையாக கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய கணவரை பற்றியோ இல்லை உங்களுடைய மனைவியை பற்றியோ உங்கள் அம்மா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சம்டைம் சில தனுசு ராசிக்காரங்க அது நடக்குது. ஸோ மேபி அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படக்கூடிய அதே மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. அம்மா உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை இனிமே தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. வெளிநாடு போக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு கட்டாயமாக போவீங்க. ஸோ கிரக நிலை உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நிதானமாக இருக்கணும். அதேபோல் உங்களுடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களை பகிரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய புதிய ஆப்லாம் வருது. இந்த ஆப்புகளை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பதிவிறக்கம் செய்வதாக இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக செய்யுங்க. ஆப் எல்லாமே உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய செயல்பாடு செஞ்சிடும். நிதானம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் அப்பாட்ட என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத விவாதங்கள் வேண்டாம். ஏன்னா நீங்கள் அப்பா மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலை கேதுவான ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுப்பாரு. ஸோ அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. அப்படி அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வந்துச்சுன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலை போய் மனசார வழிபாடு செய்யுங்க, சரியாயிடும். ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சால் தனுசு ராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான தேவைகளும் இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக கிடைக்கப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக தங்கம் போல் மின்னக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.